ஹாய் வெல்கம் டு திஸ் வீடியோ. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிராட் நீஷ் வெர்சஸ் மைக்ரோ ஸ்பெசிபிக் நீஷ். நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வீடியோல நான் நீஷ் பத்தி பேசியிருந்தாலும் நிறைய பேருக்கு எந்த நீஷ் செலக்ட் பண்றது அப்படின்றது குழப்பம் இருக்கும். ஏன்னா வேக் நீஷா இருக்கும், எந்த நீஷ் செலக்ட் பண்ணா நல்லது அப்படின்ற ஒரு இது இருக்கும். நான் இப்ப அதோட கிளாரிபிகேஷன் தான் இந்த வீடியோல பண்ண போறேன். ஸோ இது என்னன்னா பிராட் நீஷ்னா என்ன, மைக்ரோ ஸ்பெசிபிக் நீஷ் அப்படின்றது என்ன அப்படின்றத பாருங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம மைக்ரோ ஸ்பெசிபிக் நீஷ் அப்படின்னா என்னன்றத பார்ப்போம். மைக்ரோ ஸ்பெசிபிக் நீஷ் அப்படின்றது ஒரு சர்ச் வால்யூம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். பட் ஆனா இன்டென்சிட்டி பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். ஒரு ஆடியன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னாலும் இன்டென்சிட்டி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஒரு சூசி ஆடியன்ஸ், ஒரு சின்ன குரூப் ஆஃப் பீப்புள் தான் இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு பை பண்ற இன்டென்ஷன் கண்டிப்பா இருக்கும். கன்வர்ஷன் ரேட் அதனால ரொம்ப ரொம்ப அதிகமாகும். இவங்க கிரீமி லேயர் கேட்டகிரிஸ்குள்ள வந்துருவாங்க. சரிங்களா? மைக்ரோ ஸ்பெசிபிக் நீஷ் அப்படின்றது என்னன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், ஒரு மக்கள் ரொம்ப கம்மியான வால்யூம் சர்ச் வால்யூம்ல தான் இருப்பாங்க. ஆனா பையிங் இன்டென்சிட்டி அதிகம். நம்ம ஆஸ் அப்ளிகேட் மார்க்கெட்டர் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா எவ்வளவு இதுல பையிங் கெப்பாசிட்டி அதிகமா இருக்கிறவங்கள தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இன்டென்ஸ் ஆடியன்ஸ் என்ன இருக்கும், சூஸ் இதுதான் நான் வாங்குவேன், இதுதான் பண்ணுவேன், ஒரு ஒரு பையிங் இன்டென்ஷனோட இருக்கிறவங்கள தான் சூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களது ஸ்பெசிபிக் மைக்ரோ ஸ்பெசிபிக் நீஷ்ல இருக்கிறவங்க தான் நமக்கு செட் ஆவாங்க. பிராட் நீஷ்ல இருக்கிறவங்க நமக்கு அந்த அளவுக்கு செட் ஆக மாட்டாங்க. ஏன் என்ன மைக்ரோ, இது ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்ப பிராட் நீஷ்ன்னு வச்சுக்கோங்க. ரெடியூஸ் ஹேர் ஃபால், ஒரு முடி கொட்டுது அப்படின்றது பிராட் நீஷ். பட் இதுல பாத்தீங்கன்னா எல்லாருமே பையிங் இன்டென்ஷன் இருக்காது. ஒரு பிராட் நீஷ் வால்யூம் ஜாஸ்தியா இருக்கும், பட் கன்வர்ஷன் ரேட் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸ்பெசிபிக் நீஷ் ரெடியூஸ் ஹேர் ஃபால் நேச்சுரலி, அதாவது ஹேர் ஃபால் நேச்சுரல் இது பண்றவங்க ஸ்பெசிபிக் நீஷ், இதோட கன்வர்ஷன் ரேட்டு பாதி அளவு தான் இருக்கும். பட் மைக்ரோ ஸ்பெசிபிக் நீஷ் அப்படின்னா ஹெர்பல் ஹேர் ஆயில் டு ரெடியூஸ் ஹேர் ஃபால் நேச்சுரலி. அதாவது ஸ்பெசிபிக்கா அந்த லேடி என்ன விருப்பப்படுறாங்க அப்படின்னா ஒரு ஹெர்பல் ஹேர் ஆயில தேடுறாங்க இன்டர்நெட்ல. ஹேர் ஃபால் குறையிறதுக்கு, நேச்சுரலா குறையிறதுக்கு ஹெர்பல் ஹேர் ஆயில தேடுறாங்க. ஸோ நம்ம பிளாக் எடுக்கணும் அப்படின்னா இந்த மைக்ரோ ஸ்பெசிபிக் நீஷை வச்சு தான் நம்ம பிளாக எழுத ஆரம்பிக்கணும். ஸோ ஏன் அப்படின்னா இப்போ நீங்க ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ஸ், ஹெல்த் அண்ட் பியூட்டி ப்ராடக்ட்ஸ்ல ஏதாவது ஒரு ஹேர் ஃபால் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னா இந்த மைக்ரோ ஸ்பெசிபிக் நீஷ் எடுத்து நீங்க அதுக்குரிய கண்டென்ட் ஐடியாஸ், அதுக்குரிய கீவேர்ட்ஸை ரிசர்ச் பண்ணி ஒரு பிளாக் ரெடி பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் கன்வர்ஷன் ரேட், அந்த 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 இன்டென்ஷன் இருக்கு. அதாவது அவங்களுக்கு அந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் வாங்கணும் அப்படின்ற அந்த இன்டென்ஷன் இருக்கு. சரிங்களா? ஸோ அவங்க தான் நம்மளோட ஆடியன்ஸ். ரெடியூஸ் ஹேர் ஆயில் நேச்சுரலி அப்படின்னா ஏதாவது ஒன்று வீட்டில் கிடைக்கிற ஏதாவது ஒன்று தேய்க்கலான்ற ஆளுங்க தான் இவங்க இந்த ரெடியூஸ் ஹேர் ஆயில் நேச்சுரல். ரெடியூஸ் ஹேர் ஃபால் அப்படின்ற நார்மல் பிராட் நீஷ் முக்காவாசி பேர் பார்ப்பாங்க. ஸோ இவங்களுக்கு இப்போதைக்கு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும். அந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் ப்ராப்ளத்தை நம்ம அந்த ஒரு ஹேர் ஆயில வாங்கி சால்வ் பண்ணணுன்றது. ஸோ நம்ம இது ரிலேட்டடா பிளாக் எழுதி ஹேர் ஆயிலும் விற்கலாம். அதே பிளாக்ஸ்ல ஹெல்த் ஓரியன்ட் சீரம்ஸு, வேற ஏதாவது சம் ஹேர் இது பண்றது, மாஸ்க்கு, ஏதாவது டோப்பா, விக்ஸு, இந்த மாதிரி இதை கூட நீங்க ப்ரமோட் பண்ணலாம். அவங்க கூட டைப் வச்சு பண்ணிக்கிறலாம். ஸோ இந்த மாதிரி மைக்ரோஸ்பேஸ், இது நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அதுக்காண்டி இதை நீங்க இதே நீஷை செலக்ட் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. நீங்க உங்களோட ஸ்டைலுக்கு பண்ணலாம். இப்ப சமையல் அப்படின்னோம்னா குக்கிங் அப்படின்றது பிராட் நீஷ். ஸ்பெசிபிக் நீஷ் அப்படின்னோம்னா குக்கிங் இன் அவுட்டோர் அப்படின்றது, அவுட்டோர் பார்பிக்யூ, அவுட்டோர் அப்படின்றது ஸ்பெசிபிக் நீஷ். பார்பிக்யூ குக்கிங் இன் அவுட்டோர், அதாவது வெளியில வச்சு அந்த பார்பிக்யூ அடுப்பை வச்சு குக் பண்றது மைக்ரோ ஸ்பெசிபிக் நீஷ். ஸோ நீங்க இங்க குக்கிங் யூட்டன்சியல்ஸ் யூஸ் பண்ணலாம், பேபி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இது மாதிரி எந்த நீஷ் செலக்ட் பண்ணாலும் செலக்ட் பண்ணலாம். அதே மாதிரி அந்த நீஷ் ஓரியன்ட் இதுதான் இருக்கணும், ப்ராடக்ட்ஸ் தான் ப்ரமோட் பண்ணுன்றதும் கிடையாது. நான் திருப்பி சொல்லிக்கிறேன், அந்த நீஷ் ஓரியன்ட் ப்ராடக்ட்ஸ் தான் ப்ரமோட் பண்றதும் கிடையாது. வேற அது ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் கூட சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு டிராவல் பிளாக் எழுதிட்டு இருக்கீங்கன்னா அது சைட்ல அந்த டிராவல் பிளாக் படிச்சுட்டு இருக்கோம், அவங்க சைடு சார் ஐடி கையா கூட இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ், சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸ் அதை கூட நீங்க பேனர்ஸ்ல சைட்ல பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை கூட நீங்க ப்ரமோட் பண்ணலாம். நீங்க டிராஃபிக்கை டிரைவ் பண்றது தான் இங்க ஒரு மேஜர் ஃபேக்டர். சரிங்களா?
ஸோ இப்போ பாருங்க, ஹெர்பல் ஹேர் ஆயில் டு ரெடியூஸ் ஹேர் ஃபால் நேச்சுரலி. இந்த மேல இருக்கிற கீவேர்டு வந்து மைக்ரோ ஸ்பெசிபிக் நீஷ் கீவேர்டு. அந்த பர்சனுக்கு வந்து டெஸ்பரேட்டா வந்து அந்த ஹேர் ஆயில் வாங்கணும், அந்த ஹேர் ஃபாலை ரெடியூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்றது தான் அந்த. ஸோ நம்ம செலக்ட் பண்றது வந்து மைக்ரோ ஸ்பெசிபிக் நீஷ் கீவேர்டா தான் இருக்கணும். ஸோ அதுக்கு தான் வந்து கன்வர்ஷன் ரேட் அதிகம். ஒரு வேகான ஒரு நீஷை செலக்ட் பண்றது நீங்க கொஞ்சம் தவிர்த்திடலாம். சரிங்களா? இதுதான் வந்து உங்களுக்கு மணி மேக்கிங் கீவேர்ட்ஸ் மைக்ரோ ஸ்பெசிபிக்கா போகணும். ஸோ இது வந்து கம்மியான ஆடியன்ஸ் பார்த்தாலும் பரவாயில்ல. பட் ஆனா அது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சேல்ன்றது உறுதி. இப்போ ஹேர் ஃபால் அப்படின்றது கம்மியான ஆடியன்ஸ் பார்க்க மாட்டாங்க. ஸோ கீவேர்ட்ஸ் ரிசர்ச்லயே உங்களுக்கு அது அந்த அளவுக்கு ஒரு கன்வர்ஷன் ரேட்டை கொடுக்காது. ஸோ இதுதான் இங்க விஷயம். சரிங்களா? இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ். பெஸ்ட் டூத் பிரஷ் ஃபார் பிரேசஸ், பெஸ்ட் ஜூஸர் ஃபார் கிரீன்ஸ், இதெல்லாம் வந்து மைக்ரோ ஸ்பெசிபிக் நீஷ். பெஸ்ட் ஆக்ஸ் ஃபார் ஸ்பிளிட்டிங் வுட், பெஸ்ட் சிகார் ஃபார் பிகினர்ஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்க போறது பிராட் நீஷ். பிராட் நீஷ் அப்படின்றது என்னன்னா, ஒரு வாஸ்ட் ஆடியன்ஸ், நிறைய வேகா இருப்பாங்க. அது வந்து ஒரு வேகா இருக்கும். யாரு வாங்குவா, யாரு வாங்க போறா அப்படின்றது இருக்காது. சர்ச் வால்யூம் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கும். ஒரு நாளைக்கு, ஒரு மாசத்துக்கு 2600 சர்ச் அப்படின்னு இருக்கும். பட் ஆனா கன்வர்ஷன் ரேட் பாத்தீங்க அப்படின்னா வந்து அந்த அளவுக்கு இருக்காது. அது இன்டென்சிட்டியும் ரொம்ப லோவா இருக்கும். அது போக இது வந்து பையர் ஸ்பெசிபிக் கிடையாது. ஒரு இன்டென்ஷனல் ஒரு ஆடியன்ஸ் இருக்க மாட்டாங்க. இப்ப நீ பெயின் அப்படின்றது வந்து எல்லாம் வேகா பார்ப்பாங்க. இதான் எக்ஸாம்பிள்ஸ். நீ வெயிட் லாஸ் அப்படின்றது வந்து வேகா பார்ப்பாங்க. பேபி கேர்ன்றது வேகா சைக்கிளிங். இப்போ வந்து சைக்கிளிங் பெஸ்ட் 10 சைக்கிள்ஸ் அண்டர் இந்த ஸ்பெசிபிக் கம்பெனி அப்படின்னு போட்டுறீங்கன்னா அதுதான் வந்து மைக்ரோ ஸ்பெசிபிக் நீஷ். ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ வந்து எப்பவுமே நீங்க வந்து உங்களோட பிளாக் செலக்ட் பண்ணும்போது மைக்ரோ ஸ்பெசிபிக் நீஷா செலக்ட் பண்ணணும். சரி, மைக்ரோ ஸ்பெசிபிக் நீஷை செலக்ட் பண்றோம், ரைட்டு. அந்த மைக்ரோ ஸ்பெசிபிக் நீஷ்ல வந்து எப்படி வந்து கீவேர்ட் ரிசர்ச், டாபிக் ரிசர்ச் எப்படி எடுக்கிறது அப்படின்றத நம்ம ஃபர்தர் வீடியோஸ்ல பார்ப்போம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பாய்.